வணக்கம் மாணவர்களே. நான் அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய வகைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகிழ்த்தல். முகிழ்த்தல் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முகிழ்த்தல் அப்படின்னா ஒரு பெற்றோர் வீதியிலிருந்து பெற்றோர் வீதியின் உடலில் இருந்து ஒன்று அல்லது பல மொட்டுக்கள் உருவாகக்கூடிய செயல்முறை. மொட்டுக்கள் உருவாகிறது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா முகிழ்த்தல். ஒரு பெற்றோர் வீரின் உடலில் இருந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லது பல மொட்டுக்கள் உருவாகக்கூடிய செயல்முறைக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க முகிழ்த்தல். பின்பு ஒவ்வொரு மொட்டில் இருந்தும் ஒவ்வொரு மொட்டும் பெற்றோர் உடலில் இருந்து பிரிந்து பெற்றோர் உடலில் இருந்து பிரிந்து சேய் உயிரிகளாக மாறி சேய் உயிரிகளாக மாறி தனித்த வாழ்க்கையை மேற்கொள்கின்றன. தனித்த வாழ்க்கையை மேற்கொள்கின்றன அல்லது மேற்கொள்ளும். ஒரு பெற்றோர் உடலில் இருந்து ஒன்று அல்லது பல மொட்டுக்கள் உருவாகி ஒவ்வொரு மொட்டும் பெற்றோர் உடலில் இருந்து பிரிந்து சேய் உயிரிகளாக மாறி தனித்த வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய செயல்முறைக்கு பேர் தான் முகிழ்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த முகிழ்த்தலுடைய வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. வகைகள் முகிழ்த்தல் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புற முகிழ்த்தல், அக முகிழ்த்தல். புற முகிழ்த்தல், அக முகிழ்த்தல். புற முகிழ்த்தல் அப்படின்னா என்னன்னா உடலுடைய வெளிப்புற பகுதி, அதாவது பெற்றோருடைய உடலின் வெளிப்பகுதியில மொட்டுக்கள் உருவானுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு புற முகிழ்த்தல். எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா புற முகிழ்த்தலுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா. அக முகிழ்த்தல் அப்படின்னா பெற்றோருடைய உடலின் உள்பகுதியில் மொட்டுக்கள் உருவாகும். பெற்றோர் உடலின் உட்பகுதியில் மொட்டுக்கள் உருவானுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அக முகிழ்த்தல். இந்த உட்பகுதியில உருவாகக்கூடிய மொட்டுக்கு பேரு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளமை மொட்டு. உள்ளமை மொட்டு அல்லது அத ஜெம்யூல்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னது
ஜெமியூல்கள். ஜெமியூல்கள் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடற்பஞ்சு. கடற்பஞ்சு திரும்பி சொல்றேன், கவனிங்க. முகிழ்த்தல் அப்படின்னா பெற்றோர் உயிரியுடைய உடல்ல இருந்து ஒன்று அல்லது பல மொட்டுக்கள் உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பேரு முகிழ்த்தல். ஒவ்வொரு மொட்டும் பெற்றோருடைய உடலில் இருந்து பிரிந்து சேய் உயிர்களாக மாறி தனித்த வாழ்க்கையை மேற்கொள்ளும். சோ இதுதான் நம்ம முகிழ்த்தல் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய வகைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முகிழ்த்தலோட வகைகள் ரெண்டு வகையா சொல்லியிருக்காங்க. புறமுகிழ்த்தல், அகமுகிழ்த்தல். புறமுகிழ்த்தல் அப்படின்னா பெற்றோருடைய உடலுடைய வெளிப்பகுதியில மொட்டுக்கள் தோன்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு புறமுகிழ்த்தல். எடுத்துக்காட்டு ஹைட்ரா. அடுத்தது அகமுகிழ்த்தல் அப்படின்னா பெற்றோருடைய உடலில் உட்பகுதியில் மொட்டுக்கள் தோன்றினுச்சு அப்படின்னா, அதாவது உடலுக்கு உள்ளே மொட்டுக்கள் தோன்றினுச்சு அப்படின்னா அத அகமுகிழ்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு உருவாகக்கூடிய உட்பகுதியில் உருவாகக்கூடிய மொட்டுக்கு பேரு உள்ளமை மொட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா அத ஜெமியூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ நம்ம பார்க்க போறது ஹைட்ராவில் புறமுகிழ்த்தல் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறது புறமுகிழ்த்தல். அடுத்து ஹைட்ராவில் புறமுகிழ்த்தல் எவ்வாறு உருவாகிறது? ஹைட்ராவில் புறமுகிழ்த்தல் சாதகமான சூழல்ல, சாதகமான சூழலில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறப்படை செல்கள் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறப்படை செல்கள், புறப்படை செல்கள் எண்ணிக்கையில் பெருக்கமடையும். எண்ணிக்கையில் பெருக்கமடையும். சோ ஃபர்ஸ்ட் அந்த உடலுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய புறப்படை செல்கள் எண்ணிக்கையில் பெருக்கமடையும். சோ எண்ணிக்கையில் பெருக்கமடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலுடைய மேற்பகுதி, உடலின் மேற்பகுதியில் ஒரு புடைப்பை உருவாக்குகின்றன. ஒரு புடைப்பை உருவாக்கும். உடலுடைய மேற்பகுதியில ஒரு புடைப்பை உருவாக்கும். சரி, இப்ப அடுத்தது இந்த புடைப்பை நோக்கி என்ன ஆகுது அப்படின்னா அகப்படை செல்களும் புறப்படை செல்களும், அகப்படை மற்றும் புறப்படை செல்கள் புறப்படை செல்கள் இந்த அகப்படை செல்களும் புறப்படை செல்களும் வெளிநோக்கி தள்ளப்பட்டு வெளிநோக்கி தள்ளப்பட்டு மொட்டுக்கள் உருவாகும். மொட்டுக்களை உருவாக்கும். மொட்டுக்களை உருவாக்கும். சோ புறப்படை செல்கள் எண்ணிக்கையில் ஃபர்ஸ்ட் பெருக்கம் அடையுது.
அதுக்கப்புறம் உடலுடைய மேற்பகுதியில ஒரு புடைப்பை ஏற்படுத்தும். அந்த புடைப்பை நோக்கி அகப்படை மற்றும் புறப்படை செல்கள் வெளிநோக்கி தள்ளப்பட்டு மொட்டுக்களை உருவாக்கும். சரி, இந்த மொட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்மொட்டில் அதாவது இதனுடைய குடற்புலி, அதாவது பெற்றோர் உடலில் இருக்கக்கூடிய இம்முட்டில் பெற்றோர் உடலில் காணப்படக்கூடிய பெற்றோர் உடலில் காணப்படும் குடற்புலி நீண்டிருக்கும். குடற்புலி நீண்டிருக்கும். பெற்றோர் உடலில் இருக்கக்கூடிய குடற்புலி நீண்டு காணப்படும். அடுத்து மொட்டுடைய நுனிப்பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொட்டின் நுனிப்பகுதியில வாயும் அதனை சுற்றி அந்த வாயை சுற்றி உணர் நீட்சிகளும் வளர்கின்றன. பிறகு மொட்டுக்கள் முழுவதுமாக வளர்ந்து மொட்டுக்கள் முழுவதுமாக வளர்ந்த பின் பெற்றோரை விட்டு பிரிந்து, அதாவது அதன் அடிப்படை, அதாவது பெற்றோர் உடலின் அடிப்பகுதி, பெற்றோர் உடலின் அடிப்பகுதி சுருங்கி பெற்றோரை விட்டு பிரிந்து பெற்றோர் உடலை விட்டு பிரிந்து சேய் உயிரியாக மாறி தனித்த வாழ்க்கையை மேற்கொள்ளும். தனித்த வாழ்க்கையை மேற்கொள்ளும். அதாவது ஃபர்ஸ்ட் புறப்படை செல்கள் எண்ணிக்கையில் பெருக்கம் அடையும். உடலுடைய மேற்பகுதியில அந்த புறப்படை செல்கள் எண்ணிக்கையில பெருக்கம் அடைஞ்ச உடனே உடலுடைய மேற்பகுதியில ஒரு புடைப்பை உருவாக்கும். புடைப்பு உருவானதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அகப்படை செல்களும் புறப்படை செல்களும் இந்த புடைப்பை நோக்கி வெளிநோக்கி தள்ளப்பட்டு மொட்டுக்கள் உருவாகும். மொட்டுக்கள் உருவானதுக்கு அப்புறம் இந்த மொட்டுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர் உடலில் காணப்படக்கூடிய குடற்புலி இந்த புடைப்புல நீண்டு இருக்கும். பிறகு மொட்டின் நுனிப்பகுதியில வாயும் அவனை சுற்றி அந்த வாயை சுற்றி உணர் நீட்சிகளும் வளர்கின்றன. பிறகு மொட்டுக்கள் முழுவதுமாக வளர்ந்த பின் பெற்றோர் உயிரியுடைய அடிப்பகுதி சுருங்கி அந்த மொட்டுகளுடைய அடிப்பகுதி பெற்றோர் உடல்ல மொட்டுக்களின் அடிப்பகுதி சுருங்கி மொட்டுக்களின் அடிப்பகுதி சுருங்கி பெற்றோரை விட்டு பிரிந்து சேய் உயிர்களாக மாறி தனித்த வாழ்க்கையை மேற்கொள்கின்றன. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது அகமுகிழ்த்தல். இதெல்லாம் வந்து ஹைட்ரால புறமுகிழ்த்தல் எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கறத பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஹைட்ரா. சோ அகமுகிழ்த்தல் எதுல வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்பஞ்சில. சோ அடுத்தது அதை பார்க்கணும். கடற்பஞ்சில் எவ்வாறு அகமுகிழ்த்தல் நடைபெறும் அப்படிங்கறத பார்க்கணும்.
கடற்பஞ்சில் அக முகிழ்த்தல். சோ கடற்பஞ்சில் அகமுகிழ்த்தல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ அகம் அதாவது உடலுக்கு உள்ளே மொட்டுக்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவ்வாறு உடலுக்குள்ளார தோன்றக்கூடிய மொட்டுக்களுக்கு பேரு உள்ளமை மொட்டு அல்லது ஜெம்யூல்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த உடலுக்குள்ளார உருவாக்கக்கூடிய மொட்டுக்களுக்கு பேரு ஜெம்யூல்கள். இப்ப ஜெம்யூல்களுடைய அமைப்பை பத்தி பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய பந்தை போன்ற அமைப்பை கொண்டது. ஜெம்யூல்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பந்தை போன்ற அமைப்பை உடையது. பந்தை போன்ற அமைப்பை உடையது. பந்தை போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது உணவுப் பொருட்களை தாங்கிய உணவு பொருளை தாங்கிய ஆர்கியோசைட்டுகள் காணப்படும். ஆர்கியோசைட்டுகள் காணப்படும். ஆர்கியோசைட்டுகள் காணப்படும். சோ இதுதான் ஜெம்யூல்களுடைய அமைப்பு. சோ ஜெம்யூல்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பந்தை போன்ற அமைப்பை கொண்டது. இதுக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பந்து போன்ற அமைப்புக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருளை தாங்கிய ஆர்கியோசைட்டுகள் காணப்படும். கவனிங்க, ஒரு பெரிய பந்தை போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. சோ ஜெம்யூல்களுடைய அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பந்தை போன்ற அமைப்பு. அதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது உணவுப் பொருளை தாங்கிய ஆர்கியோசைட்டுகள் காணப்படும். இதுதான் அந்த ஆர்கியோசைட்டுகள். இந்த ஆர்கியோசைட்டுகள் மேற்பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நுண்துளைகள் காணப்படும். இதை சுத்தி என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்கம்பிகள். சரியா? அதாவது இதுக்கு பேரு நுண்துளை, இதுக்கு பேரு முட்கம்பி. இதுதான் ஆர்கியோசைட்டுகள். நுண்துளை. சரி, அடுத்தது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முட்கம்பி. இதுதான் ஆர்கியோசைட்டுகள். அதாவது ஆர்கியோசைட்டுகள் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், உணவுப் பொருளை தாங்கிய உள்பகுதி. உணவுப் பொருளை தாங்கிய உடல் பகுதி. ஆர்கியோசைட் அப்படிங்கிறது உணவுப் பொருளை தாங்கிய உடல் பகுதி. சரி, முட்கம்பி அப்படிங்கிறது இந்த கடற்பஞ்சுடைய அகச்சட்டகமாக செயல்படுது. அகச்சட்டகம். அகச்சட்டகமாக செயல்பட்டு கடற்பஞ்சுடைய அகச்சட்டகமாக இந்த முட்கம்பி செயல்படும். சரியா? அடுத்தது நுண்துளை அப்படிங்கிறது கடல் பஞ்சுடைய
கடற்பஞ்சுடைய உடல் துளை, கடற்பஞ்சின் உடல் துளை பகுதி. முட்கம்பி அப்படிங்கிறது அகச்சக்கரமாக செயல்படுது, கடற்பஞ்சுடைய அகச்சக்கரமாக செயல்படுது. இந்த நுண்துளை அப்படிங்கிறது கடற்பஞ்சுடைய உடல் துளை. அது உள்ள இருக்கக்கூடிய ஆர்கியோசைட்டுங்கிறது உணவுப் பொருளை தாங்கிய உடல பகுதி. செயல்முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா துளை உடலிகள், அதாவது துளை உடலை உள்ள ஒரு உயிரி. இது துளை உடலிகள், உடலுடைய துளை பகுதி. உடலுடைய துளை பகுதி. சரி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உடலுடைய உட்சுவர். உட்சுவர், இந்த உட்சுவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உட்சுவரை ஒட்டிய பகுதியில் தான் என்ன இருக்கும்? ஜெமியூல்கள். ஒரு சாதகமான சூழல்ல வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜெமியூல்கள் வெளியே வந்து, இதுதான் ஜெமியூல்கள். ஜெமியூல்கள் என்ன ஆகுது? வெளியே வந்து. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதகமான சூழலில் சாதகமற்ற சூழல் என்ன நடக்கும் அப்படின்னா கடற்பஞ்சு சிதைவடையும். கடற்பஞ்சு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதைவடையும். சரி, பாதகமான சூழல். சூழல்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெமியூல்கள் அழியாமல் நிலைத்து நிற்கும். அதாவது கவனிங்க, சாதகமற்ற சூழல்ல கடற்பஞ்சு சிதைவடையும். சாதகமற்ற சூழல் அப்படின்னா போதுமான உணவு அல்லது வெப்பநிலை கிடைக்காத போது கடற்பஞ்சு என்ன ஆகும்? சிதைவடையும். அவ்வாறு கடற்பஞ்சு சிதைவடைஞ்சாலும் பாதகமான சூழல்ல உள்ள இருக்கக்கூடிய ஜெமியூல்கள் என்ன ஆகுது? அழியாமல் நிலைத்திருக்கும். அதுக்கப்புறம் சாதகமான சூழல்ல வரும் பொழுது கடற்பஞ்சு பொரிந்து வெளியேறும். கடற்பஞ்சு பொரிந்து வெளியேறும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஜெமியூல்களுடைய அமைப்பு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஜெமியூல்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பந்தை போன்ற அமைப்பு. சரியா? அது உள்ளார வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருளை தாங்கிய ஆர்கியோசைட்டுகள் காணப்படும். இதுதான் ஆர்கியோசைட்டுகள். இந்த ஆர்கியோசைட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நுண்துளை வழியாக வெளியே வரும். சரி, இப்ப செயல்முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது துளை உடலி அப்படின்னு நமக்கு தெரியும். உடலுடைய துளை பகுதி இது. அதுல வந்து பாத்தீங்கன்னா உட்சுவர் காணப்படும். இந்த உட்சுவரை ஒட்டி தான் ஜெமியூல்கள் தோன்றும். இந்த ஜெமியூல்கள் சாதகமான சூழல்ல வெளியே வந்துருது. அதாவது சாதகமற்ற சூழல்ல கடற்பஞ்சு இதோட உடல் வந்து என்ன ஆகும்? சிதைவடைஞ்சாலும் பாதகமான சூழல்ல உள்ள இருக்கக்கூடிய ஜெமியூல்கள் அழியாது. இது அழிஞ்சா கூட, உடல் வந்து அழிஞ்சா கூட உள்ள இருக்கக்கூடிய ஜெமியூல்கள் அழியாமல் நிலைத்திருக்கும். சாதகமான ஒரு சூழல்ல வரும் பொழுது உள்ள இருந்து என்ன கடற்பஞ்சு பொரிந்து வெளியேறும். இதுதான் கடற்பஞ்சில் காணப்படக்கூடிய அக முகிழ்த்தல். சரியா?
அடுத்த வகுப்புல நம்ம துண்டாகுதல் அப்படிங்கிற ஒரு வகையை பற்றி பார்ப்போம்.